யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு வச்சு கருணக்கிழங்கு மசியல் தான் பண்ண போகிறோங்க. கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பைல்ஸ் பேஷண்ட்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை இந்த கருணக்கிழங்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குக்கரில் தண்ணி சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் அரிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காய் 3 கிலோ தண்ணி சேர்த்து அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்குறேன். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து தோல் பாருங்கள் இப்படி வரணும். அது 2 விசில் விட்டு எடுத்ததுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டுங்க. இந்த தோலெல்லாம் நம்ம உரிக்கணுங்க. பாருங்கள், இது ஆறுனதும் நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துக்கணுங்க. தோல் உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மத்து இருந்தால் மத்தில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டு பாருங்கள், மேஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இது தாளித்து விட்டுறலாங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இனி ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வச்சுருக்குங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்தேங்க. அதை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டுங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தால் போதுங்க. தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி பழம் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாங்க. தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க. குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேன். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாங்க. புளி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த கிழங்குக்கு வந்து அரிப்புத்தன்மை இருக்கிறதுனால புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தும் போது அந்த கிழங்கு வந்து அரிக்காதுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் இது சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த கிழங்கு நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் கிழங்கு இதில் வேகணுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குது. இப்போ இதெல்லாம் இப்படி உடச்சி உள்ளே போட்டுக்கோங்க. உடச்சி இதை இப்படி சேர்த்துட்டு இது மசியல் தானுங்க. உங்களுக்கு கருணக்கிழங்கு குழம்பு இல்லைங்க, கருணக்கிழங்கு மசியல். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கிழங்கெல்லாம் இதுக்குள்ளே குழம்புக்குள்ளே உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செஞ்ச குழம்பு வைங்க. அந்த காலத்தில் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைப்பாங்க, மசியல் வைப்பாங்க. பாருங்கள், இந்த கிழங்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வேகணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வாசம் கொடுக்குங்க. உங்களுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி போட்டுடலாம்.
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானா போதுங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சுட சுட சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு குழம்பு, ரசம், தயிர் எதுவுமே பிடிக்காதுங்க. இது வச்சு இன்னும் மறுபடியும் ஒரு வகை சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவீங்க. வந்து இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இதை விட இன்னும் 2 நாள், நாளைக்கு மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைல்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையோ 10 நாளுக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி கிழங்குகளை சேர்த்துட்டோன்னா குணமாகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே அளவுகளோடு இப்படியே செஞ்சு பாருங்கள். உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.